சூர்யாவோட கருப்பு திரைப்படத்தோட தொலைக்காட்சி ஒளிபரப்பு பத்தின அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா த்ரிஷாவோட நடிப்புல உருவான கருப்பு படம் பாத்தீங்கன்னா மே 15 திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே பாசிட்டிவான விமர்சனங்களை சந்திச்சு மிகப்பெரிய வசூலையும் குவிச்சு சாதனை படைச்சது. நிறைய ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற இந்த படம் பாத்தீங்கன்னா 350 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி சூர்யாவோட கேரியர்லயே அதிக வசூல் பண்ண படமாவும் அமைஞ்சது. இவ்வளவு ஏன், ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட சில தியேட்டர்கள்ல நல்ல ஓட்டம் ஓடி இருந்துச்சு கருப்பு திரைப்படம். இந்த படத்துல இந்திரன்ஸ், சுவாசிகா, சிவதா, நட்டி நட்ராஜன்ட்டு பலரும் நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா பேபி கண்ணன் அப்படின்ற கதாபாத்திரத்துல வில்லனா நடிச்சு அசத்தி இருந்தாரு. கருப்பு படம் நடிகர் சூர்யாவுக்கு திரையரங்குகள்ல மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதோட 350 கோடி வசூலுங்க. அதாவது 2026 ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல அதிக வசூல் பண்ண படமாவும் இப்ப வரைக்கும் கருப்பு படம் தாங்க இருக்கு. அமேசான் பிரைம் ஓடிடியில தான் கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆச்சு. இந்நிலையில கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா ஜி தமிழ் தொலைக்காட்சியில கூடிய சீக்கிரமே ஒளிபரப்பு செய்யப்படும் அப்படின்ட்டு அந்த ஒளிபரப்புக்கான ட்ரெய்லரையும் அடிக்கடி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது பக்தர்கள் அமைதி காக்கவும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது நிறைய நடிகர்களோட ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா பக்தர்கள்னு சொல்லிக்குவாங்க. ஆனா நம்ம சூர்யா ஃபேன்ஸா இருக்க நமக்கு அந்த கருப்பு சாமிக்கே நம்ம பக்தரா இருந்த மாதிரி தான் இந்த படம் ஃபீல் ஆச்சு. நம்ம தான் பக்தர்கள் அமைதி காக்கவும் அப்படின்னு போடுறதுக்கு சூர்யா ஃபேன்ஸுக்கு தான் முழு உரிமை உண்டு. ஏன்னா அந்த கதை அந்த மாதிரி கருப்பு படத்தோடது. ஜி தமிழ்ல இந்த படம் ஒளிபரப்பாக போகுது. எத்தனை பேர் ஜி தமிழ்ல பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்கன்றத நம்ம கமெண்டா பதிவிடுங்க.